4 பேர் இருந்தா 5 கட்சி இருக்கும். 4 இருக்குன்னா சாமி 4 பேர் தானே இருக்கு, 5 இருக்கேன்னா அவன் யார் எப்ப யாரோட சேர்ந்துருக்கிறான்னு தெரியாது இல்லையா. 4 பேருக்கு 4 கட்சி. அப்புறம் இவா 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்த்துப்பா, அவா 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்த்துப்பா. இருக்கிறதே 40 ரூபா இருக்கும். அதுக்கு இந்த பாடு கலக்கையில் நடக்கும். என்ன பண்றான்னு கேட்டா சபை வச்சிருக்கா. என்ன பண்றா சபையில சண்டை போட்டுருக்கா இப்படின்னு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்னமோ தெரியல, இந்த ஊர்ல பல கோவில்களுக்கு போனேன். அங்காங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் புதுசு புதுசா இருக்கிற கோவில் தான். 20 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் மட்டும் அது என்னமோ நிறைய 9 கோவிலா இருக்கு. இந்த கோவில்ல ஒருத்தரும் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரொம்ப தேவர்கள் இருக்கு. அங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்தாலும் ஒன்றும் பெரிய வம்பல்லாங்க, ஏதோ அப்பப்ப கொஞ்சம் நடக்குமே தவிர மற்றபடிக்கு அது நிம்மதியா போயிட்டு தான் இருக்கும். ஆனா அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியறது இல்லை. எங்கேருந்தோ வந்திருக்கோம், வந்த இடத்துல நிம்மதியா பகவான ஸ்மரணம் பண்ணிட்டு கைங்கரம் பண்ணிட்டு போனமே தவிர இது இவாளுக்கு அவாளை ஒத்து போகாது, அவாளுக்கு இவாளை ஒத்து போகாதுன்றா கடைசியில அடுத்த தலைமுறை இங்க கிட்டக்கே வராது போயிடும். அந்த ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எத்தியான சண்டை போண்டே இருந்தோம்னா இவாளுக்கு இதே தான் வேலை, இதை விட நாசிக்கனா போயிடலாம், அங்க போய் பட்டுட்டு திரும்பி வருவா, அது வேற. ஆனா அந்த வாய்ப்பை நாம கொடுக்க கூடாது இல்லை. நாம இருக்க வேண்டிய நிலைப்படி நாம இருந்து அழகா ஒரு சபையனா சேரணும். சாது சமாகம்னா சேர்ந்து இருந்தால் அது எப்போதும் நல்லா இருக்கும். 2 பேர் சேர்ந்து பண்றதுங்கிறது பெரிய ஆபத்தா போச்சு. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார், குழாங்குள் பேரரக்கர் குலம்பிய முனிந்தவன்னார். குழாங்குள் பேரரக்கர், அரக்கர்கள்லாம் குழாமா தான் இருப்பார்னார். பக்தர்கள் மட்டும் இருக்கவே மாட்டாளேன்னு ஆழ்வாரே தானே ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறார். அதனாலே இங்கே வாலியினுடைய விற்த்தாந்த சொல்லி மாயாவி துந்துபி இவர்களை பத்தி எல்லாம் சொன்னார். அந்த மாயாவி துந்துபி தான் மந்தோதரிக்கு கூட பிறந்தவர்கள். மந்தோதரி ராவணனுடைய மனைவிங்கிறது அனைவரும் அறிந்தார். அடுத்தது இந்த இடத்துக்காக வந்தேன், ஏன் ரிஷமூக பர்வத்தத்தில் இருக்கேன், இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடித்தான். அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ராமா நீ வாலியை கொள்றேன்னு சொல்லிட்டே, ஆனால் ஒரு சந்தேகம், வாலியனுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது, நீ பாட்டு சொல்லிட்டியானா அவ்வளவு சாமானியன்லாம் இல்ல வாலி, அதனால நான் உன்னை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னா. லக்ஷ்மணன் பார்த்தார், வசிட்டதுக்கு அப்புறம் ராமனை பரீட்சை பண்ற முதல் அதிகாரி இவனாத்தான் இருக்கும். யார் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. என்ன பரீட்சை? இந்த துந்துபி சரீரம் தான். இந்த மாயாவளி சரீரம் துந்துபி சரீரம் கிடைக்கிறதே இத்த தூக்கி அடி அப்படின்னா ராமன் தன் காலால எட்டினான். அது ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் போய் விழுந்தது. ஆனா சுக்ரீவனுக்கு சமாதானமே வரல. ஆமா சரி, ஆனா அன்னைக்கு எங்க வாரி தூக்கி அடிக்கச்சே இதுல ரத்தம் சதை சீழ் சதை எல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாது காஞ்சி போய் கிடக்கிறது எலும்பு கூட. நீ அத்தை பத்தி போட்டியானா? இப்ப இந்த ஊருக்கு வந்ததுலேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், அங்கங்க வாசல்ல என்னமோ ஒரே எலும்பு கூட தொங்க விட்டுருக்கா. எங்க போனாலும் சரி திருப்பி இங்க தொங்கறதுன்னு பார்த்தா அது தொங்கிட்டு இருக்கு. பேர் வேற சொல்லி அதை வச்சு இது தொங்கிட்டே இருந்தா தான் நாங்க எல்லாம் இதை ஓட்டி விட்டுட்டே இருப்போம். எல்லாம் துந்துபி மாயாவி அப்படிங்கிற சரீரம் வச்சுக்க வேண்டியதான். அதனால காலால எட்டி விட்டா அன்னைக்கு இருந்ததுக்கு சக்தி இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, வளர்ந்து போய் கிடக்கிறது. அதனால அதை நீ எட்டினதே வச்சுக்க முடியாது, வேறொரு பரீட்சை என்ன. ராமன் பார்த்தா இவர் ஒரு பரீட்சை எழுதினா 2ஆம் பரீட்சை எழுதணும்னா சரி சொல்லு. பக்கத்துல சால விருட்சங்கள் 7 விருட்சங்கள், பெரிய மரம். இந்த மரத்துல ஒரு மரத்தையும் எங்க வாலி ஒரே அம்பால பேர்த்துடுவான். நாம ஒன்னால ஒரு அம்பால இந்த மரத்தை பேர்க்க முடியுமா? ராமன் பார்த்தா இதை நான் பண்ணுவேன். பண்ண உடனே அவனும் ஒரு அம்பால பேர்த்தான், நீயும் ஒரு அம்பால பேர்த்த. அதனால அடுத்த பரீட்சை எழுதுனான்னா இதனால ராமனுக்கு எத்தனை பரீட்சை எழுதுறதுன்னு தெரியல. இது கொஞ்சம் மாறி பண்ணுவோம். இவன் என்ன ஒரு அம்பால ஒரு மரம் தானே சொன்னான், நான் ஒரு அம்பால 7 மரத்தையும் வளர்த்துடுறேன். அப்ப அதிக சக்தின்னு ஒத்துப்பிட்டு ஏற்கனவே அதே துந்துபி சரீரத்தை தூக்கவே தானே இந்த மாதிரி பேசினேன் என்ன சொல்லிட்டு, ஏனாகம் சகசா ஸ்பிருஷ்டா சோணிதேன துராத்மனா கோயம் துராத்மா துர்புத்தி அகிருதாத்மா ச பாலிஷா இகதேன அப்பிரவேஷ்டவ்யம் பிரவிஷ்டஸ்ய வதோ பவேத் வனம் மத் சம்ஸ்ரயம் ஏன தூஷிதம் ருதிரஸ்திரைஹி ததசாப பயாத்பீதா ரிஷமூகம் மகாகிரிம் பிரவேஷ்டும் நேச்சதி ஹரித்ரஷ்டும் வாபி நரேஸ்வர இமேச்ச விபுலாஹ சாலாஹ சப்த சாகாவலம்பினா யத்ரைகம் கடதே வாலி நிஷ்பத்ரைது மோஜசா. இதுல இருக்கிற ஒரு சால விருட்சத்தையும் பேத்துருவன் உன்னால முடியுமா பார். ராமன் உடனே தன்னுடைய உயர்ந்த சார்ங்கத்தை எடுத்து வில்ல வளைத்து அம்ப பூட்டி உயர்ந்த அஸ்திரத்தையும் பிரயோகித்தார். ராமோ நிர்தாரையே தேசான் பாணேன ஏகேன சத்ருமம் வாலினம் நிகதம் மன்னே திருஷ்டுவா ராமஸ்ய விக்ரமம் ஹதஸ்ய மகிஷஸ்யாஸ்தி பாதேன ஏகேன லக்ஷ்மண உத்தம்ய பிரக்ஷிபேச்சாபி தரசாத்வே தனுஷ்யதே. இத்தை அடிக்க முடியுமா பார் என்று சுக்ரீவன் சொல்ல ராமனும் வில்ல வளைத்து அம்ப விட்டுட்டார். அந்த அம்புக்கு ராமன் காதோட ரகசியம் சொல்லி அனுப்பிச்சாராம். அந்த 7 முடிச்சுட்டு வாங்கினார். 7 மரங்களைன்னு சொல்ல மறந்து போட்டார். 7 முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டார். 7 மரங்கள்னு சொல்லலே. அம்பு அதிவேகமா போச்சு. பரிசா அந்த 7 மரத்தையும் பொழந்து விடுது. குரத்தாழ்வான் தெரிவித்தார், சாலான் கி சப்த சகிவின் சர்
சாலான்கி சப்த சதிரீன் 7 சால விருட்சங்கள் நிற்க அத்தனையும் பேதித்து கொண்டது. அதை பேதிச்சுட்டு வெளியில வந்துருச்சு. அதை தொலைச்சிட்டு வெளியில வந்தாச்சு. வந்த அப்புறம் தான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சாலாம். ஏன்னா நம்புக்கு இப்ப என்ன கேட்கறதுன்னா, எதது லோகத்தில் 7 ராமன் 7 முடிச்சுட்டுவான்னு சொல்லி எஞ்சுட்டாரு இல்லையோ, அது ஒரு 7 முடிச்சுடுத்து. இப்போ லோகத்துல எதது 7, அதுதான் எனக்கு இலக்கு அப்படின்னு உடனே யார் நடுங்கினான்னு கம்பர் சொல்றார். 7 வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன 7 குன்றமும் இருடிகள் 7 குறவி 7 மங்கையர் 7 நெடுங்கினர் 7 பெற்றதோ இக்கணக்கு இலக்கென நெடுங்கினர். இந்த கணக்கு இலக்கு, இந்த பானத்துக்கு லட்சம் எது? 7ங்கிற எண்ணிக்கை போல் இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சாலும். யாரெல்லாம்? 7 வேலையும் சப்த சமுத்திரம் பயப்படுறது. உலகம் மேல் உயர்ந்தன 7 பிருத்திவி மேற்கொண்டிருக்கோ இல்லையோ, அதாவது பூமண்டல பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தவஹா சத்தியம் 7 லோகம் மயங்கின. 7 குன்றமும் சப்த கிரிகள் நடுங்கின. ரிஷிகள் சப்த ரிஷிகள் 7 பேரும் பயந்தார்கள். 7 மங்கையர் சப்த கன்னிகைகள், அவா 7 பேருக்கும் பயம். என்ன பயம்னா, 7 பற்றதோ இக்கணக்கு இலக்கு, இந்த கணக்கு இலக்கு 7 என்று பயந்து நல்ல வேளை நேர பூமிக்குள்ளே போய்விட்டு அதே வேகத்தோட ராமனுடைய அம்புராத்தோணிக்கு வந்து அம்பு நின்றது. 7 மரங்களையும் முடித்தான். சினையை தடைய மராமரங்கள் 7 மெய்தாய் சிறீதரா என்று ஆழ்வார் பாடினார். புனரா நின்ற மரமேள் அன்னை தபுருவில் வலவாவோ, புனரை நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. 2 மரங்களுக்கு நடுவே தன்னுடைய உரல உருட்டி கொண்டு கண்ணன் சென்றான். 7 மரங்களையும் தன்னுடைய அம்பாலே பேதித்தானி ராமன். 7 மாமரம் துளபட செலவழைத்து ஆழ்வார் சாதித்தார். 7 மரங்களும் துளைபடும்படிக்கு தன்னுடைய சிலையை வளைத்தான். தான் வீரன், அதிவீரன்கிறத ராமன் நிரூபித்தான். அப்புறம் அவனுக்கு ஆசுவாசம் ஆயிடுத்து. சரி, இனிமே வாலியோட யுத்தம் தான் என்று சொல்லி சுக்ரீவனை அனுப்பினார். சாலமுத்திஷ்ய சிக்ஷேப பூரயன்ச ரவைர் திசா பித்வா தாலான் கிரிப்பிரஸ்தம் சப்தபூமி விவேஷா நிஷ்பத்திய புனஸ்தூணம் தமேவ பரிவேஷா தான் திருஷ்டுவா சப்த நிர்பின்னான் சாலான் வானர புங்கவ ராமஸ்ய சரவேகேன விஸ்மயம் பரமங்கதா அலங்காரேண வேஷேன பிரமாணேன கதேனச்ச. அதிவேகமா சுக்ரீவனுடனே போருக்கு தயாராகி கிஷ்கிந்தா பட்டண துவாரத்துக்கு போய் வாலி போருக்கு வா என்று அழைத்தான். வாலி போருக்கு புறப்பட்டான். புறப்பட்டு வேகமா வெளியில வந்து சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடக்கிறது. அடின்னு வாலி அடிக்கிறான். சுக்ரீவன் படுறான். திரும்ப அவனால அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை. ராமனானா மறைவிலே பார்த்துட்டே இருக்கான். இன்னைக்கு அந்த இடம் சிந்தாமணின்னு இடம் இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துட்டு அந்த இடத்துல ராமன் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தா சுக்ரீவன் வாலி சண்டை போடுறது தெரியும். ஆனா வாலி சுக்ரீவன் சண்டை போடுற இடத்துல பார்த்தா ராமன் இருக்கிறது தெரியாது. அதை போல ஒரு இடம், அது போல ஒரு சன்னிவேசத்துல அது அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. அதனால ஒரே கல்லு மண்ணுமா இருக்கு. அந்த இடம் முழுக்க பாறாங்கல்லு. 2 பேரும் உருவ ஒற்றுமையில யார் சுக்ரீவன் யார் வாலினே ராமனுக்கு தெரியல. நாம எங்கேயான அடிக்க போய் ஆள்மாறாட்டம் ஏற்பட்டு கடைசியில சுக்ரீவனை கொன்று நண்பனை கொன்ற என்ற குற்றமுதல் போறது ஏன்னு ராமனுக்கு பயம். பேசாமலே விட்டுட்டான். அடிச்சடி தாங்கலே. சுக்ரீவன் அடிபட்டு நேர திரும்பி வந்து ராமன் பக்கத்துல உட்காந்து கேட்டான், ராமா, நான் மாட்டுக்கு ரிஷமுக பர்வத்தத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு அங்கிருந்து என்னையும் கூப்பிட்டு அக்னி சாட்சியாக கைப்பிடித்து உன்னுடைய அண்ணனை கொண்டு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி இது நீ செஞ்சிருக்கவே வேண்டாமே, ஏன் செய்தான்னா? தப்பா நினைச்சுக்கா சுக்ரீவா, எனக்கு வித்தியாசம் தெரியாது படுத்து. அதனால கஜ புஷ்பம்னு பக்கத்துல பூ பூத்திருந்தது. லக்ஷ்மணனை கூப்பிட்டு கஜ புஷ்பத்தால் ஒரு மாலை பண்ணி இவனுடைய கழுத்துல போடு, அடையாளமாக இருக்கட்டும். கஜ புஷ்பி மிமாம் புல்லாம் உத்பாட்ட சுபலக்ஷணாம் குரு லக்ஷ்மண கண்டேஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனா லக்ஷ்மணோ ராஜபுஷ்பீம் தாம் தஸ்ய கண்டே व्यवेशयत् ऋष्यमूकात्स धर्मात्मा किष्किन्धाम् लक्ष्मणाग्रजः जगामसः सुग्रीवो वालि विक्रम पालिताम्. மறுபடியும் ஒரு தடவை சண்டை கிடைக்க போனால் அப்ப வெளியில புறப்படச்சேதான் தார தடுக்கிறார். வாலி நெல், நீ தப்பான இடத்துக்கு போகிறாய். எப்ப உங்ககிட்ட பயந்து கிடந்தவன் திரும்ப திரும்ப சண்டைக்கு கூப்பிடுகிறானோ விஷயம் என்னங்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே கோபமோ வேகமோ பயன்படாது, விவேகத்தை பயன்படுத்து. அவன் ராமனை கண்டவந்திருக்கிறான். ராமனோட தோழன் இருக்கிறதுனாலதான். நீ ராமனை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? எவ்வளவு உயர்ந்த சக்கரவர்த்தி திருமகன். அவன் காட்டில் இருக்கிறான் கேள்விப்பட்டேன். அவனோட இவன் தோழமை கொண்டிருக்கிறான். அதுதான் உங்ககிட்ட பயமில்லாத வருகிறான் என்று பல விதத்திலேயும் காரை எடுத்து சொன்னாள். ஆனா கேட்டுக்கிறதா இல்லை. கொற்றவர் நின் பெரும் குவடத்தோள் வலிக்கு இச்சனன் முன்னேனாள் ஈடு உண்டு ஏகினான் பெற்றிலன் பெருந்திரள் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துண உடமையாள் என்றாள். இது தார சொன்னார். உன்னுடைய தோல் வலிமையை கேள்விப்பட்டாலே பயந்து போடுவனே சுக்ரீவன். ஆனா இப்போ அடிபட்டு போய் திரும்ப வந்து உன்னை அறை கூவுகிறான் என்னால் அவன் தோளுக்கு ஏதோ வலி கூடியிருக்கிறதுங்கிறது அர்த்தம்.
அதை புரிந்துகொள். தம் துதாரா பரிஷ்வத்ய ஸ்னேகாத் தரிசித சௌகிருதா உவாச்ச த்ரஸ்த சம்பிராந்தா ஹிதோதர்க்கம் இதம் வச்சா வீரதே சத்ரு பாகுல்யம் பல்குதா வான வித்யதே. ஹே வீரனுடைய லட்சணம் உனக்கு தெரியும். எதிர் வீரனுடைய பலாபலங்கள் தெரியாம சண்டை போடக்கூடாது. அவன் எத்தனை பலிட்டான், எவ்வளவு பலவீனம், அதை தெரிஞ்சுட்டு தானே சண்டை எடுத்துட்டு போகணும். ஆர்த்தானாம் சம்சரயச்சைவ யசசச்ச ஏகபாஜனம் நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி ஞான விஞ்ஞான சம்பன்னா விதேசே நிரத பிது. ராமனை பத்தி நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். எல்லாருக்கும் அவன் தான் புகலிடம், ஞானிகளுக்கும் புகலிடம், பக்தர்களுக்கும் புகலிடம், ஆரையும் ரட்சிக்கும் தன்மை படைத்தவன், தன்னை அண்டியவர்களை கைவிட்டு விடமாட்டான். இதெல்லாம் ராமனுக்கு உண்டான பெருமை. வாலிவனுக்கு தெரியும். வாலி அதெல்லாம் கேட்கறதாகவே இல்லை. எனக்கு ராமனை பத்தி தெரியும். ஒரு நாளும் இன்னொருத்தருடைய கைகோர்த்து என்னை எப்படி கொண்டு விட மாட்டான். வந்தாலும் ராமன் எனக்கு எதிர் நின்று வந்துதான் யுத்தம் பண்ணுவனே தவிர மறைந்திருக்க மாட்டான், கவலைப்படாதே அப்படின்னு தாரனிடத்துல சொல்லிட்டு வெளியில புறப்பட்டான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் கோரமான யுத்தம் மூண்டது. மறுபடியும் அந்த யுத்தத்தின் போது மறைந்திருந்த இடத்திலேருந்து ராமன் அம்பெய்தார். அம்பு நேரே ஆசீர்விஷோபமான அதிவேகமாக வந்து வாலியனுடைய நெஞ்ச துளைத்துக் கொண்டு அப்புறத்து போய் நின்றது. ஹான் அரரை கொண்டு வாரி கீழே விழுந்தான். ததோ ராமோ மகோதேஜாக ஆர்த்தம் திருஷ்டுவா ஹரீஸ்வரம் சசரம் வீக்ஷதே வீரா வாலினோ வதகாங்ஷயா ததோ தனுஷி சந்தாய சரம் ஆசீவிஷோபமம் பூரயாமாச தச்சாபம் காலச்சக்கர விவாந்தக பிரதுதுர்மிருகாவச்சைவ யுகாந்த இவ மோகிதாக ததஸ்தேன மகாதேஜா வீரயுக்த கபீஸ்வரா வேகேன அபிஹிதோ வாலி நிபபாத மஹீதலே. அதி வேகமாக வந்து அடித்தது. ஒரு மலைய பிளக்கரா போலே வாலி சரீரத்தை பிளந்து வாலி கீழே விழுந்தான். வாலி விழுந்துட்டான்னோனே ஆகாசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம். இதை போல ஒரு சக்திசாலியை கீழே விழுந்து யாரும் பார்த்ததில்லை. வாலியை கொன்று அரசு இளையவானரத்து கழித்தவனே வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெட வரிசையில வளவித்து ஆழ்வார் சாதிக்கிறார். வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெடும்படிக்கு வரிசையில வளவித்தான். வாலியை கொன்றான். அரசு இளையவானரத்துக்கு ஈந்தான். இப்பதான் ஒரு முக்கியமான விசாரம். எல்லா ஊர்லயும் பட்டிமன்றம் இதுலதான் நடக்கும். என்ன பட்டிமன்றம்னா, வாலியை கொன்றது சரியா தப்பா, ராமன் மறைந்திருந்தது கொன்றா சரியா தப்பா, என்னமோ இவாளை தான் கேட்டு வால்மீகி முடிக்க போறா போலே வாலியை கொன்றது சரியா தப்பான்னா முதல் கீழே பண்ண விஷயம். இந்த சரியா தப்பா இல்லை, அடி எனக்கு விஷயம் புரியலையேன்னு கேட்கணுமே தவிர பட்டிமன்ற தலைப்பிலே வாலியை கொண்டது சரியே கொண்டது தப்பேன்னு 2 பேர் பேசியிருந்தா இதெல்லாம் நாம பேசுற விஷயங்களே கிடையாது. என்னென்னத்தை நாம பேசணுமோ அத்தோட நிறுத்திக்கணுமே தவிர ஏதோ கொஞ்சம் கல்லூரியில போய் பேராசிரியர்னு படிச்சுட்டு வந்துட்டே 4 தமிழ் வார்த்தை தெரியுங்கிறதுக்காக பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டால் பக்தி இருக்கிறவன் பேசணுமே தவிர வெறும் ஞானம் இருக்கிறவன் மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்ப சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்துல விஷயத்த சொல்றேன், அப்புறம் என்ன புரிஞ்சே போடும். இப்படி இருக்கிறச்சு ஏன் வெள்ளம் பேசிட்டு இருக்கா? எனக்கு முடிவு நம்ம பண்ணக்கூடாது, வாலி முடிவு பண்ணிருக்காங்க. ராமன் பண்ணது சரிதான் வாலி முடிவு சொல்லிட்டு போறச்சே. இது நானும் நீங்களும் ராமன் பண்ணது சரியா தப்பான்னு கேள்டே இருந்தோம்னா கேள்டே இருக்க வேண்டியதான். என்ன கேள்விகள்னு பார்ப்போம். ராமனுடைய பானத்தாலே அடிபட்டு வாலி கீழே விழுந்தான். பபாத சகசா வாலி நிகிருத்த இவ பாதபா, ஒரு மரம் வெட்டி சாய்க்கப்பட்டா போலே வாலி கீழே விழுந்து விட்டான். விழுந்ததை பார்த்துட்டு ஆதித்யமிவ காலேன யுகாந்தே புவி பாதிதம் மகேந்திரமிவ துர்தர்ஷம் உபேந்திரமிவ துஸ்தகம் லக்ஷ்மணானுச்சரோ ராமோ ததர்ஷ உபசசர்ப ச தந்ததா பதிதம் வீரம் கதார்ச்சிஷ விவானலம் தந்திருஷ்டுவா ராகவம் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் பராங்முக வதன் கிருத்வா கோத்திர பிராப்தியா குணா. வாலியினுடைய நெஞ்சில வந்து மார்பு குத்தி நின்று சொல்லி அந்த அம்ப அப்படி உருவி பார்க்கிறான் வாலி. ராம அப்படிங்கிற 2 எழுத்து பார்த்துட்டானோ அதை கம்பர் தெரிவிக்கிறார். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழும நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் சொல்லை கண்ணுச்சான் வாலி. வாலி அந்த சொல்ல பார்த்துட்டான். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, ராம மந்திரம்ங்கிறது மூவுலகத்துக்கும் மூல மந்திரம். மூல மந்திரத்தை பார்த்தான். இம்மையே எழும நோய்க்கும் மருந்தினை, இந்த லோகத்துக்கு மருந்து, அந்த லோகத்தை அடைவதற்கும் மருந்து. இம்மையே எழுமலோக்கும் மருந்தினை ராமான் ஒருத்தனை சொன்னா, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தன் அடியவர்களுக்கு தன்னையே கொடுத்துருவான். யார் ஒருத்தன் ராமான்னு சொல்லி கை ஊப்புகிறானோ, இந்தா நான் என்ன கொடுத்துடுறேன் அப்படின்னு ராமன் கொடுக்கிறானோ இல்லையோ, அதனாலே தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை ராம என்னும் சொல்லை கண்ணுச்சான் வாலி. அதை பார்த்த உடனே அவனுக்கு துடிப்பு தாங்கலை. ராமனா என்னை கொன்றது, இது நடக்கும்னு நான் எதிர்கூட பார்க்கலையே. தாரை சொன்னாள், ஆனா அது நடக்காதுன்னு தாரை நடத்துல சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் வேகமா 6 கள்ளிகளை அடுக்குகிறான். அதுக்கு முன்னாடி வச்சுட்டான்.
பாலு நன்னா ராமனிடத்தை பார்த்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன் எதிர்பார்க்கிற ராமா, பராங்முக பதக்கிருத்வா குரு பிராப்தஸ்வயா குணா, மறைந்திருந்து கொன்று நீ என்ன பெருமை தேடிக்கொண்டாய். எனக்கு ஒண்ணு புரியல. கோவியல் தருமம் உங்கள் குல துதித்தோர்களுக்கெல்லாம் மனுநிதி கூறு சொன்றோ. மனு தர்ம சாஸ்திரத்தின்படி நடக்கிற வாழச்சே நீங்க. இக்ஷ்வாகு வம்சத்துல நீ பிறந்தவனாச்சே, இப்படிதான் உங்க மனு பகவான் சொல்லி கொடுத்து போனாரா? 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறச்சே மறைந்திருந்து கொள்ளலாம்னா மனு சொன்னார். எனக்கு இன்னொரு சந்தேகம். அறக்கரோர் அடிமை செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் புறக்கர தரசை கொல்ல மனுநிதி கூறி சுண்டோ. உங்க மனு இன்னும் ஏதோ சொல்லியிருக்கார் போது. ஒரு ராட்சசன் ஆருடைய மனைவியாவது தூக்கின்னு போய் சிறையில வச்சுட்டா அதுக்கு பிராயசித்தமா அவன் ஒரு குரங்க கொண்டுட்டா சரியா போடும். இப்படியும் உங்க மனு சொல்லிட்டு போயிருக்கார் போல் இருக்கு. ஒரு ராட்சசன் உன்னுடைய மனைவியை கொண்டு போய் அங்க வச்சா அவனோட சண்டை போடுறதை விட்டுட்டு என்ன வந்து கொன்னியானா? இப்படி அவங்க மனு தர்மசாஸ்திரம் சொல்லி போயிருக்கு. ஒரு ராட்சசனை கொன்றதுக்கு குரங்க கொன்னது பிராயசித்தம் ஆயிடுமா? ராமா உன்னை புத்திசாலின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணும் சரியா யோசிக்காது பண்ணிட்டியே. ராவணன் நான் சொன்ன சொற்படி கேட்பான். என்கிட்ட பயம் ராவணனுக்கு. உனக்கு உன் மனைவி திரும்பி வேணும் ராவணன் தூக்கின்னு போய் நான் இருந்தா என்னோட தோழன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதை சொல்லிட்டு இருந்தியானா நான் கூப்பிட்டு சொன்னா ராவணன் கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்கணும். அத்தனை பயம் அவனுக்கு என்னிடத்துல. அதை விட்டுட்டு ஒரு யானையை கொல்றதுக்கு சிங்கத்தோட தோழன்னு சொல்லிக்கிறதா முயல் குட்டியோட தோழன்னு சொல்லிக்கிறதா? கடைசியில் அவனிடத்துல போய் தோழன்னு சொல்லிட்டியே. இதெல்லாம் எனக்கு புரியல ராமா. வாய்பையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் பரதன் முன் தோன்றினையே. உன்னுடைய தசரதனுக்கு குமாரனா நீ பிறந்தியே. சத்தியவாக்கியத்தை தவிர மற்றொன்று அறியாதவன் தசரதன். அவனுக்கு பிள்ளையா பிறந்தியே. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வாலி. அது ஒண்ணும் தப்பு இல்ல ராமா. ஏன்னா அவன் அப்படிதான் பண்ணா நீ அப்படிதான் பண்ணேன். ஏன்னா மூத்தவன் இருக்கு இளைவனுக்கு பட்டான்னு கொடுத்துட கூடாது. கடைசியில ஒரு கை சொல் கேட்டுன்னு அவனும் பண்ணிட்டான் இல்லையா, விட்டுடு. அது கூட எனக்கு பெருசா படல. பரதன் முன் தோன்றினையே. பரதனுக்கு அண்ணனா பிறந்து இந்த தப்பு காரியம் பண்ணிடக்கூடாது ராமா. ஏன்னா பரதனுக்கு நேர்மையை தவிர மற்றொன்று தெரியாது. அப்படி இருக்கிறவனுக்கு அண்ணன் பேர் வச்சு இந்த காரியம் பண்ணலாமா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு. ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை. நீ எது செய்கிறேன்னு உனக்கு புரியலே, தப்பு தப்பா பண்ற. ஏன்னா சீதையை விட்டு பிரிந்து விட்டாய். அவள் கூட இருந்திருந்தா நீ எல்லாம் சரியா பண்ணுவேன். ஆவியை உனக்கு உயிரான சீதையை, சனகன் பெற்ற வண்ணத்தை, ஜனகன் பெற்றிருக்கிற அம்சபக்ஷி போன்ற சீதையை, அமிழ்தில் வந்த தேவியை, அமிர்தத்தோட கூட மகாலட்சுமி உதயமானாள் இல்லையோ, அவளை பிரிந்தனை பிரிஞ்சு போயிட்டாய். திகைத்தன போலும் செய்கை. நீ என்ன பண்ணுகிறாய் உனக்கு தெரியலராமா என்ன வாலி சொல்லி முடிக்க அத்தனைக்கும் பேசாம கேட்டிருந்தார். பேசி முடிக்கணும், அப்பதான் பதில் சொல்லணுமே தவிர நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறச்சே குறுக்கு சத்தம் போட்டு பேசுற பாருங்க. அப்படின்னா அவள்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப சத்தம் போடுறாள்னாலே கொஞ்சம் நிதானமா இருந்தா சரக்கு இருக்க வாழ்ட்டேன்னு அர்த்தம். குதிச்சு பேசுவாள் இல்லையோ அப்படின்னு பேச நம்ம சுலபமா ஜெயிச்சுடலாம். அவளை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா எதிராளி நிதானப்பட்டான்னா தான் ஜெயிக்கிறது கஷ்டம். அவன் நிதானம் இழந்தான்னா ரொம்ப சுலபமா வாக்குவாதத்தில் ஜெயிச்சுடலாம். ஆக இது ஒன்னும் ரொம்ப நிதானமா பார்த்துட்டு இருக்கார் ராமன். அப்பவே புரிஞ்சு போச்சு பக்கத்துல இருக்கிறாளுக்கு பெரிய பதில் வச்சிருக்காரு இவர் வாலிக்கு. வாலி இப்ப ஒரு கேள்வியா கேட்கிறான். ராமா விஷயேவா புரேவா தே யதா பாபம் கரோம்யகம் நச்ச துவாம் அபிஜானேகம் கஸ்மாத்வம் ஹம்ச கல்பிஷம். முதல் கேள்வி, உமக்கும் நமக்கும் காணித்தாயம் பூமித்தாயம் கிடையாது. நீங்கள் யாரோ நான் யாரோ, உமக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஏதானும் வன்பு சண்டையா, தாயாதி பேர் சண்டையா, இல்ல நலத்தகராறா? உண்மை இல்லையே. பின் எதுக்கு என்ன பண்ணேன்? இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி சொல்றார், இரண்டாவது கேள்வி. அதாவது நதாஜானேகம் கஸ்மாத்தம் ஹம்ச கிண்டகம். முன்னாடி பின்னாடி தெரியவே தெரியாது. காணித்தாயம் இல்லே, பங்காளி சண்டை இல்லே, பூமித்தாயம் இல்லே. உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, என்ன உனக்கு தெரியவே தெரியாது. அப்ப எதுக்கு கொன்னேன்? அடுத்து மூணாவது கேள்வி கேட்கிறார். நாங்க எங்கேயோ வாழறவா, நீங்க எங்கேயோ வாழறவா? நீங்க நாட்டுல வாழறவா, நாங்க காட்டுல வாழறவா? நீங்க அன்னத்தை சாப்பிடுறவா, நாங்க ஏதோ பழமூலாதிகளை சாப்பிட்டு இருக்கிறவா? அப்ப எதுக்காக கொன்னேன்? அடுத்த கேள்வி கேட்டான். அப்படி இருந்தாலும் மறைந்திருந்து எதற்காக கொன்றாய்? செஞ்சிருக்க கூடாது. சரி, ஒருவேளை நான் மிருகம், என்ன வேட்டையாடுறதுக்காக வந்தேன்னு வச்சுக்கோ. எதை தெரியுமா வேட்டையாடணும்? தோலுக்காக வேட்டையாடணும்னா மான வேட்டையாடணும். மாம்சத்துக்கு வேட்டையாடணும்னா முயல், உடும்பு அதெல்லாத்தையும் வேட்டையாடணும். இந்த நகம் அந்த மாதிரி வேட்டையாடணும்னா புலிய வேட்டையாடலாம், புலி நகத்துக்காக. ஆனையை வேட்டையாடுவா தந்தத்துக்காக, ஆனை முடிக்காக. நான் எதுலையுமே இல்லையராமா. நான் குரங்கு, யாரும் குரங்கு மாம்சம் வேணும்னு சொல்ல போறாளா? குரங்கு எதுக்குமே குரங்கு தோல் வேணும்னு சொல்ல போறாளா? ஒத்துருமே இல்லை. அப்ப தோலுக்கோ நகத்துக்கோ முடிக்கோ மாம்சத்துக்கோ என்னை வேட்டையாடக்கூடாது. அப்ப எதுக்கு வேட்டையாட வந்தாங்கிறது தெரியல. அடுத்து கடைசி கேள்வி கேட்டான். ஒருவேளை எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்தியானா என்ன தப்பு பண்ணேன்? நான் தவறு எடுத்துட்டேனா? பிராமணனை கொன்னேனா, பசுமாட்டை வதம் பண்ணேனா, ஸ்திரீவதம் பண்ணேனா? ஒரு தவறுமே நான் அழைக்கலையே. அப்ப எதுக்காக என்ன பண்ணேன்? என்ன 6 கேள்விகளை வரிசையாக கேட்டான்.
இந்த 6 கேள்விக்கு ராமன் மெதுவா சமாதானம் சொல்லுகிறார். வாலி, சொல்லுகிறேன் கேள். காணித்தாயம் பூமித்தாயம் இல்லை என்று சொன்னாய், பங்காளி சண்டை இல்லை என்று சொன்னாய்,